பல்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். விஜய இந்த அளவுக்கு நம்ம நம்பணும், அவருக்கு எந்த அளவுக்கு முட்டு கொடுக்கணுமோ முட்டு கொடுத்தோம். எந்த அளவுக்கு சட்ட ரீதியா ஒரு விஷயம் அவருக்கு எதிராக வந்ததோ அந்த விஷயத்துலலாம் முட்டு கொடுத்து சப்போர்ட் பண்ணி இந்த அளவுக்கு கட்சியையும் விஜயையும் நம்ம இந்த அளவுக்கு என்ன பண்ணோம், தாங்கி பிடிச்சோம். ஆனா இப்படி துரோகம் பண்ணிட்டாரு, இப்படி ஆப்பு மேல ஆப்பு வச்சுட்டாரு, இதெல்லாம் எதுக்கு அப்படின்ற ஒரு ரேஞ்சுக்கு நம்மளை யோசிக்க வச்சுட்டாருன்னு சொல்லிட்டு தாவேகாவுல உட்கட்சி முதல் பயங்கரமா வெடிச்சிருக்குது அப்படின்றதான் இங்க பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. பொதுவா ஒரு அரசு அமையுது அப்படின்னா அதுல முக்கியமா அங்கம் வகிக்கிறவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வழக்கறிஞர்கள். ஏன்னா ஒரு அரசுக்கு சாதகமா வந்தாலும் பாதகமா வந்தாலும் அங்க அரசு தரப்புல இருந்து வாதங்களையும் அங்க வழக்குகளை தொடர்றதும் இது போன்ற விஷயங்கள்ல நீதிமன்றங்கள்ல இது போல விஷயங்களை செய்யறது வந்து பார்த்தீங்கன்னா அரசு தரப்புல இருக்கிற வழக்கறிஞர்கள் தான். இப்போ உதாரணத்துக்கு சென்னையை நீங்க எடுத்தீங்கன்னா உயர் நீதிமன்றம், மதுரை கிளை நீதிமன்றம், உரிமையல் நீதிமன்றம், இது போல நிறைய நீதிமன்றங்களா இருக்கு. முதன்மை மாவட்டம் நிறைய நீதிமன்றங்களா இருக்கு. இந்த நீதிமன்றங்கள்ல கிட்டத்தட்ட அரசு தலைமை வழக்கறிஞர், அரசு குற்றவியல் தலைமை வழக்கறிஞர், அதே போல கூடுதல் அதாவது அடிஷனல் ஜெனரல், இது போல பல விஷயங்கள் இருக்கு. உரிமையல் வழக்கறிஞர்கள், அது மற்ற அரசு ஃபீலிடர், சிறப்பு வழக்கறிஞர்கள் போன்றவர்கள் நிறைய பேர் என்ன பண்ண கிட்டத்தட்ட 180 பேருக்கு அந்த பொறுப்புகள் பதவிகள் கொடுக்கிறது ஒவ்வொரு அரசாங்கத்துக்கும் அது வழக்கமா இருக்கு. இது வந்து எப்படி எடுப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு கட்சி எடுத்துட்டீங்கன்னா வழக்கறிஞர் பிரிவு அப்படின்னு இருக்கும். இதுல திறம்பட செயல்பட்ட வழக்கறிஞர்கள் ஜல்லாடையில ஜலிச்சு என்ன பண்ணுவாங்க, எடுப்பாங்க, சூஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்க, இந்த பொறுப்புக்கு வைப்பாங்க. இது ஒரு பக்கம் இருக்கும்போது இன்னொரு பக்கம் வழக்கறிஞர்கள்லயே ரொம்ப பர்ஃபெக்டான பிரில்லியண்டான வழக்கறிஞர்களா இருப்பாங்க. இவங்க வந்து பாத்தீங்கன்னா கட்சிக்குள்ள பதவியில் இல்லைனாலும் வெளியில இருந்து ஒரு கட்சிக்கு ஆதரவா செயல்படுவாங்க. சோ இப்படிப்பட்ட வழக்கறிஞர்களை எடுத்து என்ன பண்ணுவாங்க, அரசு தலைமை வழக்கறிஞர், குற்றவியல் தலைமை வழக்கறிஞர், இந்த போல பல இந்த கிட்டத்தட்ட 180 பதவிகள்ல அவங்கள என்ன பண்ணுவாங்க, அமர வைப்பாங்க. இதுல தாவேகா அரசு அமர்ந்த உடனேயே என்ன பண்ணாங்க, இதுக்கு முன்னாடி திமுக அரசு இருந்ததுல, இதுல எந்தெந்த போஸ்டிங்ல யார வந்து திமுக அரசு வந்து என்ன பண்ணாங்க, அதுல பதவி கொடுத்தாங்களோ அவங்க வாலண்டியா முன் வந்து என்ன பண்ணாங்க, அந்த பதவியில இருந்து ரிசைன் பண்ணிட்டு என்ன பண்ணாங்கன்னா அந்த பதவியை காலியா இது பண்ணாங்க. உடனே தாவேகா அரசு தரப்புல இருந்து இந்த வழக்கறிஞர்கள் பணியில வந்து என்ன பண்ணணும், அவங்களுக்கு அமர வைக்கணும். சோ இதனால தலைமை அரசு வழக்கறிஞரா விஜய் நாராயணன் என்ன பண்ணாரு, சூஸ் பண்ணாரு விஜய் அவர்கள். அது மாத்திரம் இல்லாம குற்றவியல் தலைமை வழக்கறிஞரா ஜான் சத்தியனை என்ன பண்ணாரு, கொண்டு வந்தார். அது மாத்திரம் இல்லாம கூடுதல் அட்வொகேட் ஜெனரல் பி.வி. பாலசுப்ரமணியன், அதே போல வந்து பாத்தீங்கன்னா கௌதமன் போன்றவர்களை விஜய் அவர்கள் என்ன பண்ணாரு, நியமிச்சார். சோ இப்ப இங்கதான் பிரச்சனையே இருக்குது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க எல்லாருமே அதிமுக காலகட்டத்துல இவங்க என்ன பண்ணாங்க, அந்த பதவியில வகித்தவர்கள் தான் திரும்பவும் தாவேகா ஆட்சி அமைந்த உடனேயே அந்த பதவிக்கு வந்திருக்கிறாங்க. சோ இதனால தாவேகாவில வழக்கறிஞர்கள் அணி இருக்காங்களே, இவங்க கட்சி ஆரம்பிக்கும் பொழுது விஜய்க்கு இவங்க எந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா சப்போர்ட்டிவா இருந்திருக்கிறாங்க அப்படின்னா போலாம். நீங்க 3 மாநாடு எடுத்துட்டீங்கன்னா, விஜய் கட்சி ஆரம்பிச்சு 3 மாநாடு எடுத்துக்கோங்களேன். விஜய் கட்சி ஆரம்பிச்சு 3 மாநாடுல எந்தவித பிரச்சனையும் விஜய்க்கு வந்ததில்லை, கட்சிக்கும் வரல. ஆனா கரூர் விவகாரத்துல இருந்து பாத்தீங்கன்னா அப்படியே இங்க வந்து பாத்தீங்கன்னா பிளேட்டை மாறி போடுது, தடமே மாறுது. ஸோ அந்த 41 பேர் இருந்த விவகாரம், ஸோ இதுல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கட்சியாளர்களுக்கும் சரி, விஜய்க்கும் சரி, இல்ல இரண்டாம் கட்ட தலைவர்கள் யாருக்கு எல்லாருக்குமே இந்த வழக்கறிஞர்கள் அணி அப்படின்றது எந்த அளவுக்கு துரிதமா செயல்பட்டது அப்படின்ற ஒரு விவகாரம் இருக்குல்ல. இப்போ பொதுவா ஒண்ணும் இல்லைங்க, ஒரு கட்சியில வழக்கறிஞர்கள் அணி அப்படி இருக்குன்னா அவங்க திறம்பட செயல்படுறதுக்கான காரணம் என்ன, கட்சி ஆட்சிக்கு வந்துடுச்சுன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு போஸ்டிங்ல கொடுப்பாங்க, ஸோ எதனா ஒரு விதத்துல ஹானர் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு நோக்கத்துல தான் பண்ணுவாங்கன்னா செயல்படுவாங்க. ஆனா இப்போ இவர் நியமிச்சிருக்காருல, விஜய் நாராயணனா இருக்கட்டும், ஜான் சத்தியனா இருக்கட்டும், பாலசுப்ரமணியன், கௌதமனா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே அதிமுக ஆட்சி காலத்துல அதிமுகவுக்கும் ஆதரவா செயல்பட்டு இருக்காங்க, பாஜகவுக்கும் செயல்பட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இந்த 2 கட்சிக்கு செயல்பட்டவங்களை இந்த போஸ்டிங்ல வைக்கிறீங்களே, அப்ப இத்தனை ஆண்டு காலம் இப்ப வரைக்கும் நாங்க கட்சிக்காகவும் தனிப்பட்ட விதத்துல விஜய்க்காகவும் இரண்டாம் கட்ட தலைவர்களுக்காகவும் நிர்வாகிகளுக்காகவும் போராடி இருக்கிறோமே, எங்களுக்கு என்ன மரியாதை இருக்கு, அப்ப எங்களுக்கு என்ன ஹானர் இருக்குது அப்படின்னு வழக்கறிஞர் அணியில பயங்கரமா உட்கட்சி மோதல், தலைமைக்கு எதிராகவே செயல்படுறாங்க அப்படின்னு இங்க பரபரப்பா இருக்கு. உண்மையிலேயே இவங்களுடைய வேதனை கரெக்டா அப்படின்னா கரெக்ட் தாங்க, 100% கரெக்ட். ஏன்னா உங்களுக்காக, உங்க கட்சிக்காக, உங்க தொண்டர்களுக்காக, உங்க நிர்வாகிகளுக்காக எதுவுமே பொருட்படுத்தாம எந்த ஒரு விஷயத்தையும் அவங்க மேற்கொள்ளாம தன்னுடைய குடும்பங்களை விட்டுட்டு தொடர்ந்து உங்களுக்காக போராடி ஒவ்வொரு விஷயத்திலையும் இவங்க
ஜெயிச்சு இருக்கிறாங்க, போராடி இருக்கிறாங்கன்னா அப்பேற்பட்டவர்களை நீங்க கூப்பிட்டு வந்து அந்த ஸ்தானத்துல உட்கார வைக்கணுமா, இல்ல அதிமுக ஆட்சி காலத்துல பதவியில இருந்தவங்களே திரும்பி கொண்டு வரீங்க, பாஜகவுக்கு சப்போர்ட் பண்ணவங்களை நீங்க கொண்டு வரீங்கன்னா அப்போ விஜயனுடைய மனநிலைமை என்னவா இருக்கு அப்படின்னா இங்கதான் அதிமுக பாஜகவுடைய பாலிடிக்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கணும். ஏன்னா ஒரு அரசுக்கு இந்த வழக்கறிஞர்கள் அப்படின்றது ரொம்ப 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 முக்கியம். ஏன்னா இவங்க நினைச்சா ஒரு வழக்குல எப்படி வேணாலும் காய்களை நகர்த்தலாம் அப்படின்னு. இப்போ உதாரணத்துக்கு அரசுக்கு எதிராக ஒருத்தருங்க வந்து செயல்படுறாங்க, வழக்கு தொடர்ந்து இருக்காங்கன்னா இவங்க தான் முன்னாடி போய் என்ன பண்ணணும், அந்த கேஸுகளை வந்து என்ன பண்ணணும், நடத்தணும், அவங்க வாதாடணும், ஏதோ அரசுக்கு சார்ந்தே என்ன பண்ணலாம், செயல்படலாம். ஆனா நீங்க அதிமுகவில் இருந்தவங்களை நீங்க போட்டீங்கன்னா உங்களுக்கு ஆதரவா இருப்பாங்களா இல்ல அதிமுகவுக்கு ஆதரவு? ஏன்னா நீங்க அதிமுகவில் 25 பேர் பிரிஞ்சு உங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்கன்றீங்க. சோ அவங்களை நீங்க கனப்படுத்தணும், அவங்களை நீங்க ஹானர் படுத்தணும்னா அதிமுகவில் செயல்பட்டவங்களுக்கு நீங்க பதவி கொடுக்குறீங்க. அப்ப நீங்க யாருக்கு நீங்க இது பண்றீங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. சோ இன்னைக்கு தலைமையை எதிர்த்து வழக்கறிஞர்கள் அணியில ஒரு குரூப் என்ன பண்ணிருக்கு, உட்கட்சி மோதல்ல பயங்கரமா வெடிச்சிருக்கு. சோ இதுல ஒரு சிலர் விஜய்க்கு சப்போர்ட்டிவா அண்ணன் எது செஞ்சாலும் கரெக்டா தான் இருக்கும், தலைவர் எது செஞ்சாலும் கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் காம்ப்ரமைஸ் ஆகலாம். ஆனா உண்மையா கட்சிக்காக உழைச்சி கட்சிக்காக பல வழக்குகளை இவங்க சந்திச்சு எவ்வளவு விஷயங்களை போராடி இருப்பாங்க, இவங்களுக்கு ஏத்துக்கிறதுக்கு மனசு வரல. ஏன்னா இப்பேற்பட்ட ஒரு பொறுப்புல உட்கார்ந்து தாங்க எல்லாருடைய கனவா இருக்கும். ஒரு அரசு வழக்கறிஞர்களா நான் செயல்படுறல, இத்தனை நாள் நான் கட்சிக்காக செயல்பட்டேன், இனி நான் அரசு வழக்கறிஞரா இருக்கிறேன். சோ இப்படி ஒரு விஷயத்தை நோக்கிதான் ஒவ்வொரு வழக்கறிஞரும் ஒவ்வொரு கட்சியிலையும் ஒவ்வொரு வழக்கறிஞரையும் செயல்பட்டு இருப்பாங்க. ஆனா இங்க நிலைமை வேற மாதிரி இருக்க. ஏன் இது மாதிரி விஜய் அவர்கள் அதிமுகவுல பாஜகவுக்கு ஆதரவா இருந்தவங்களை உள்ள கட்சி ஆளுங்களா இவங்க கிடையவே கிடையாது. ஏன்னா விஜய் ஒரு விஷயம் நினைச்சிருக்கிறாரு என்னன்னா, இந்த விவகாரத்துல அரசு வழக்கறிஞர்கள் அப்படின்ற எக்ஸ்பீரியன்ஸான பர்சன், ஏன் தாவேக்கால எக்ஸ்பீரியன்ஸான பர்சனே கிடையாதா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. ஏன் தாவேக்கால இருக்கிற அந்த அளவுக்கு திறம்பட செயல்பட மாட்டாங்களா அப்படின்ற பல கேள்விகள் இருக்கும். ஆனா நீங்க அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் ஆதரவா இருக்கிற அதிமுக ஆட்சி காலத்துல அதே பதவியில இருந்தவங்களை நீங்க திருப்பி கொண்டு வரீங்கன்னா என்ன விவகாரம், ஏன் இது ஒண்ணுமே புரியலையே அப்படின்ற ஒரு குழப்பத்துலதான் உட்கட்சி மோதல் பயங்கரமா வெடிச்சிருக்கு. இது வழக்கறிஞர்கள் அணியில மட்டும்தானா அப்படின்னா கிடையாது. ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இந்த உட்கட்சி மோதல் பயங்கரமா வெடிச்சிருக்கு. ஏன்னா வாரிய தலைவர் வரும், அது மாத்திரம் இல்லாம நிறைய சேர்மன் விவகாரம், பல விவகாரம் வரும். இதுல எல்லாம் விஜய் அவர்கள் எப்படி சமாளிக்க போறாரு? ஏன்னா அதிமுக எம்எல்ஏக்கள் 25 பேர் உள்ள வராங்கன்னா இவங்க முன்னாள் அமைச்சர்கள் வருவங்க, சும்மா வரமாட்டாங்க. அமைச்சர் பதவிகளை எதிர்பார்த்து வருவாங்க, வாரிய தலைவர்கள் எதிர்பார்த்து வருவாங்க, இது போல பல எதிர்பார்ப்புகளோட தான் உள்ள வருவாங்க. அப்போ விஜய் அவர்கள் என்ன பண்ண போறாரு? ஏற்கனவே ஜெயிச்ச எம்எல்ஏக்களை மினிஸ்டர் ஆவீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஆரம்ப கட்டத்துல விஜய் அவர்கள் என்ன பண்ணாரு, எல்லாரையும் செட் பண்ணி தான் என்ன பண்ணாரு, உள்ள கொண்டு வந்தாரு. இன்னைக்கு அதிமுக எம்எல்ஏக்கள் வரும்போது யாரெல்லாம் அமைச்சர் பதவி அப்படின்னு எதிர்பார்த்திருந்தாங்களோ அவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய ஏமாற்றம் வரப்போகுது. இப்ப இருக்கிறாங்கல்ல அமைச்சரவையில் இடம் பெற்றிருக்கிறாங்களே இவங்களுக்கே முக்கியமான துறைகள் ஒதுக்கப்படுமா அப்படின்னு அது ஒரு பெரிய கேள்விக்குறி. எனக்கு தெரிஞ்சு ஆதவர்ஜனா, செங்கோட்டையன், புசி ஆனந்த், அது மாத்திரம் இல்லாம சிடி நிர்மல்குமார், அருண்ராஜ், இவங்களுக்கு மட்டும்தான் முக்கியமான துறைகள் இருக்கு. இவங்களுக்கே ஒரு சிலருக்கு முக்கியமான துறைகள் ஒதுக்கப்படுமா அப்படின்னு பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. சோ இவங்க அதிமுகவுக்கு கீழே தான் வருவாங்க அப்படின்னு பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. இதுல நமக்கு அமைச்சர் பதவி உண்டுப்பா, நம்ம சமூகத்துல அமைச்சர் பதவி உண்டுப்பா அப்படின்னு எதிர்பார்த்தவங்களுக்கும் இங்க அவங்களுடைய கனவுல மண்ணவாரி போடுற மாதிரி தான் இந்த 25 எம்எல்ஏக்கள் உருவாங்க. சோ இது வந்து வழக்கறிஞரில மட்டும்தான் இது பிரச்சனை எழும்பியிருக்கா அப்படின்னா ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒவ்வொரு சமூக அமைப்புகள் ரீதியாகவும் இது பெரிய பிரச்சனையும் தலைவலியும் விஜய் அவர்களுக்கு ஏற்படும் வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஏன்னா நீங்க சொல்றது ஈஸி, சொல்றாங்கல்ல எல்லாருமே ரீல்ஸ்ல ஆட்சி நடத்துறாரு, வாய்க்கு விகிழிய பேசிடலாம், ஆனா செயல்பாடுகள்ல நீங்க செய்யணும்ல. உதாரணத்துக்கு இலங்கையில மீனவர்கள் பாதிக்கப்படுறாங்க, ஸ்டாலின் சார் நீங்க லெட்டர் எழுதிட்டு என்ன பண்றீங்க, வீட்டுக்கு போயிடுறீங்க அப்படின்னாரு. இப்போ விஜய் சார் என்ன பண்ணாரு, லெட்டர் தானே எழுதினாரு, போராடினாரா, எதனா பண்ணாரா? ஒண்ணுமே கிடையாது, லெட்டர் எழுதிட்டு போயிட்டு உட்காந்துறாரு. ஏங்க பெட்ரோல் டீசல் விலை ஏறிச்சு, அதை கண்டிச்சு போராட்டம் பண்ண தெரிஞ்சாங்களா கட்சி ரீதியா? இவங்க ஒரு லெட்டர் மட்டும் எழுதிட்டு என்ன பண்ணிட்டாரு, போயிட்டாரு சிஎம் சார். ஒரு போராட்டம் நடத்த தெரிஞ்சுதா? பாஜகவை எதிர்த்து தாவேக்கா ஒரு போராட்டம் நடத்திச்சா? ஆட்சியை கடந்து அரசை கடந்து விஜய் அவர்கள் கட்சி ரீதியா ஒரு போராட்டம் நடத்தினாரா பாஜக எதிர்த்துனா? கிடையாது. இவரை லெட்டர் எழுதி என்ன பண்ணாரு, வீட்டுக்கு தான் போனாரு, டெல்லிக்கா போயிட்டு முறையிட்டாரு.
போக முடியாது, வைக்க முடியாது. ஏன்னா புரோட்டோகால் விதின்னு ஒண்ணு இருக்குங்க. நீங்க வெளியில இருந்து பேசும்போது என்னவெல்லாம் பேசலாம், இப்போ உள்ள போய் பேசின பேர் தானே அதோடைய வழி என்ன, அதுக்கு என்னென்ன விஷயங்கள் இருக்கு, நுணுக்கங்கள் இருக்குன்னு இப்பதானே தெரிஞ்சுக்கிறாரு விஜய் அவர்கள். சோ வெளியில இருந்து வாய்க்கிழிய பேசுறது வேற, ஆனா உள்ளுக்குள்ள வந்துட்டு செயல்ல காட்டுறது வேற. சோ இப்படி இருக்கும் பொழுது விஜய் அவர்களுக்கு கட்சிக்குள்ளேயே பயங்கரமா ஒரு மோதல் வெடிச்சிருக்கு, உட்கட்சி மோதல். சோ இதெல்லாம் எப்படி சமாளிக்க போறாரு அப்படின்னு பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா தான் இருக்குது. ஏன்னா இவங்க செயல்பட்டு இந்த கரூர் விவகாரத்துல இந்த வழக்கறிஞர் அணியில எப்படி சுழண்டு வேலை பார்த்தாங்க அப்படின்றதுலாம் நம்ம கண்கூட பார்க்க வேண்டிய விஷயம் இது. கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் விஜய்க்கு எவ்வளவு சிக்கல்கள் வந்தது, எவ்வளவு பிரச்சனைகள் வந்தது. விஜய்க்கு மாத்திரம் இல்ல, ஒவ்வொரு அந்த மாவட்ட செயலாளர்கள் முதற்கொண்டு, நிர்வாகிகள் முதற்கொண்டு எவ்வளவு பிரச்சனைகள் வந்து, எவ்வளவு கட்சி ரீதியா எவ்வளவு வழக்குகள் வந்தது. இது எல்லாத்தையும் வழக்கறிஞர் நிலைக்கு தான் என்ன பண்ணாங்க, செயல்பட்டாங்க. ஆனா இன்னைக்கு அந்த வழக்கறிஞர் நிலைக்கு நீங்க வந்து ஹானர் பண்ணலையே, அந்த பதவி கொடுக்கலையே அப்படின்ற ஒரு வலியும் வேதனையும் அவங்களுக்கு இருக்குது. சோ அதனுடைய வெளிப்பாடு தான் இன்னைக்கு இந்த உட்கட்சி மோதல் வெடிச்சிருக்கு. சோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படி பொறுத்து போகலாம். இதை பத்தின கருத்து என்ன கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.